என்ன இது? முகூர்த்த புடவை. எங்களால முடிஞ்சது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எங்களோட வாழ்த்துக்கள். நேரம் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா இருங்க. நாங்க போய் ரிஜிஸ்டாரை கூட்டு வந்துடுறோம். வாடா. நான் போய் ரெடி ஆகட்டுமா? கொஞ்சம் இப்படி வா. சொல்லுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா? சம்மதம் தான். ஆனா நான் உங்களுக்கு சொந்தமாகும் போது உங்க அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, உங்க அம்மா அண்ணங்க எல்லாரும் இருந்து உன்னை எனக்கு தாரவாத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு நானும் ஆசைப்பட்டேன். அவங்க ஏன் நம்மள வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அவங்க நம்மள மன்னிக்க கூடாதா? அவங்க நம்ம மேல உயிரே வச்சிருக்காங்க. அதான் இப்படி. நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தெரிஞ்சே என்ன ஒரு தீராத துன்பத்துல தள்ளுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலன்னு சொன்னாங்க. சரிதான், அம்மா சொன்னது சரிதான். நம்ம மேல உயிரிய வச்சிருக்கிறவங்க நம்மள வெறுக்கிறப்போ அது ஒரு தீராத துன்பம் தான். ஜீவா, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? சும்மாதான். நம்ம பிரிஞ்சிடலாமா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பிரிஞ்சிடலாம். உண்மையாதான் சொல்றேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கல்ல? நீ அதை விட என் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஜீவா, நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்களா? போறேன். உங்க அம்மா கிட்ட நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்றேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்களும் வருத்தப்படக்கூடாது. இல்ல. சத்தியமா? சத்தியமா. நில்லு நில்லு. உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணாமுடன் அடிச்சு போட்டு நீ கூலா காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சு நீதான வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்த. எங்க அண்ணனை காப்பாத்துக்கன்னு அவன்கிட்ட நீதான வந்து கெஞ்சன. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் லெட்டர் கொடுத்தப்பவே அதை கசக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவனை அடிக்கிறதுக்கு அடியாட்கள் செட் பண்றியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜீவாவோட அப்பா மாதிரி தெரியுது. எவன்டா மக மேல கை வச்சுவன்? சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. உண்மை சொல்லுங்க. என் புள்ள மேல கை வச்சவன் எவன்? எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களை சொல்ல வைப்பேன். அந்த ராஜ்கரை கொல்ல மாட்ட மாட்டேன். சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. தெரியாது சார். உண்மை சொல்லுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட மறைக்கிறீங்க.
இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்களே ஃப்ரெண்ட்ஸாடா? கேட்டல்ல அவங்க அப்பா சொன்னதெல்லாம். அவனை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லி இருந்தோம், உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும். சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நல்ல காலம், அதனால தப்பிச்ச. போ, காலேஜுக்கு போ. நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரியை வாங்கு. இனிமேல் நீ யாருக்கும் பயப்பட வேண்டாமா? எங்க ஜீவா நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான். அந்த முட்டாள் இன்னும் உண்மையாதான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அடா, உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு. நான் இவரை விரும்புறேன், இவரும் என்ன விரும்புறாரு. நான் இவர் மேல உயிரியே வச்சிருக்கேன். இனிமே இவர் தான் எனக்கு எல்லாமே. ஒண்ணும் பண்ணிடாத அண்ணே, என்ன மன்னிச்சிரு. சொல்லு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன வெறுத்துறாத. உன்ன வெறுக்காதா? என்னதான் கொன்னுட்டியே? மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்ல. நான் மட்டும் இல்ல, அம்மா, அண்ணங்க, அண்ணிங்க, குழந்தைங்க எல்லாரும் உன்னை தலைமொழிக்கிட்டோம். இனிமே நீ யாரோ, நாங்க யாரோ. அண்ணே, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நான் என்ன செய்வேன்? நீ எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? முடியாது, இனிமே எங்க வீட்டுக்கு போக முடியாது. என்னடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுடா. என்னன்னு கேக்குறேன்ல. என்னடா, என்னாச்சு? போச்சு, இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சு. விவரமா சொல்லி தொலையண்டா. தங்கச்சி தங்கச்சி யாரு இந்த மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தமோ அவன் நம்ம எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? என்னடா சொல்ல? அம்மா. யார பார்த்து என்ன பேசுற? அம்மா. அவன் என் பொண்ணுடா, அவன் நெருப்பு. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுன உன்னை காலிக்கிடும். என்ன சொல்றான்னு கேட்பா. அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அந்த கேடுகட்டு பையனோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அவன் அவளுக்கு சொந்தம்னு சொல்றான். அவன் மேல உயிரிய வச்சிருக்காளாம். என்னம்மா? அம்மா, அம்மா, டேய், என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ ஒரு ராத்திரி கூட அவங்க கூட தங்க கூடாது. சரி. எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். சரி. போங்கடா, போங்க. நில்லுங்கடா. அவ ஒரு ராத்திரி அவங்க கூட தங்கிட்டான்னா இனிமே எப்பவும் இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. வாங்கடா. ஜீவா, டேய் ஜீவா, உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. மினியுடைய அண்ணனுங்க வரானுங்க. அவனுங்க கையில நீ மாட்டினா உன்னை நார நாரா கிழிச்சிருவானுங்க. அவனுங்க இங்க வர்றதுக்குள்ள உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. டேய், 2 பேரும் உடனே புறப்படுங்க. நான் அதுக்கிட்ட போனோம், அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். வேண்டாம்டா, சொன்னா கேளு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. சொல்றாங்கல்ல, வா ஜீவா, மினி, வாங்கறல்ல. எங்கடா அவ? சொல்லுங்கடா, அவ எங்க? அம்மா, தம்பி சொல்லும்போது கூட நான் நம்பல. அவ அவனோட ஓடுனதை நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். எப்போ ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டாலும் நாமெல்லாம் உயிர் வாழவே கூடாது. விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். ராஜா, நீ ஏன்டா அழுவுற?
அவளுக்காக நீங்க யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. அந்த ஓடுகால் நாய் ஓடுனா ஒழிஞ்சு போகட்டும், அவளை தலை முழுகிடுவோம். அவ கால் பட்ட தூசி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் போட்டு கொளுத்துங்கடா, போங்கடா. இந்த வீட்டோட விளக்கு அணைச்சு போச்சு. ஆனா அவளை இழுத்துட்டு ஓடனானே, அவனை கண்டம் துண்டமா வெட்டி இதே மாதிரி எரிக்கணும்டா, எரிக்கணும்.